டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி எக்ஸாம் எழுத போகிறீங்க விடுஞ்சா. ஸோ பயாலஜி எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு 3 o'clock போல் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் டாப் 20 கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லீவ் நிறையா இருந்துச்சு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும்ல. ஸோ அதனால தான் லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த 2020, 2021, அதே மாதிரி 2022, 2023, 2024, 2025, 2021 மட்டும் கோவிட்னால எக்ஸாம் நடந்திருக்காது, அதை சேர்க்காம 5 வருஷம். ஓகேவா? அந்த 5 இயர்ஸோடைய கொஷின் பேப்பரை நான் ஒரு பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 2024 கொஷின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் உள்ளதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் இந்த தடவை கேட்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 4 இயரோடைய கொஷின் பேப்பர், டோட்டலாக 5 இயர்ஸோடைய கொஷின் பேப்பரோடைய பிடிஎஃப்மே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரக்ட் டிரைவ் லிங்காகவே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த 10th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைட்டோ ரெமிடியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்ட்ஸ் வந்தது 12th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். ஸோ அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், பட் இந்த தடவை கேட்க சான்ஸ் இருக்கான்னு தெரில. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க்கில் வந்து ஜெனட்டிக் மேப்பிங், அதே மாதிரி வந்து உங்களுக்கு க்ரைரோ ப்ரெசர்வேஷன், ஸோ அதே மாதிரி வந்து ஹேபிடேட் அண்ட் நிச்சுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸு, இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவல் அண்ட் லேபிள் இட் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 5 மார்க்கில் வந்து அந்த செல் ப்ரோட்டீன் அதோடைய அப்ளிகேஷன்ஸு, அடுத்து வந்து மில்லட்ஸு அதோடைய டைப்ஸு அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் டைப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இந்த மைக்ரோ ப்ராசஸஸ், அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பயோசுவாலஜி, உயிர் விலங்கியல்ல உங்களுக்கு இம்பார்ட்டண்டான இந்த கொஷின் பேப்பரில் உள்ளது எது இம்பார்ட்டன்ட், அந்த ஹியூமனோடைய ஜீமோன் ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல, ஸோ அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து லேபிள்டு ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் ஓம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அது பார்த்துக்கோங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் சர்வியல் கேன்சர், ஸோ அந்த கொஷின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்கில் வந்து அந்த கார்புலேட்ஸு, அதுக்கப்புறம் வேறு இந்த இது டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர் செலக்டட் அண்ட் கே செலக்டட் ஸ்பேசஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிசிஆர் ஹெல்ப் இன் ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன், அந்த கொஷினு. 5 மார்க்கில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதில் உள்ளது. அந்த ப்ரொமோட் அந்த பயோடைவர்சிட்டி கன்வர்சேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹார்டி வெயின்ஸ்பர்க் அசிம்ஷன்ஸ் ஆன் எவல்யூஷன், ஸோ அது அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் தேர் எஃபெக்ட்டு, ட்ரக்ஸ் அந்த இது, அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னோமி இன் லிவிங் ஆர்கனிசம், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து 2024 கொஷின் பேப்பர். இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 4 இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் 2024 5 இயர்ஸோடைய கொஷின் பேப்பரோடைய பிடிஎஃப் லிங்க், நான் டிரைவ் லிங்க்கு, டேரக்ட் லிங்க் ஐ வில் அப்டேட் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ கைண்ட்லி செக் தேட் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எக்ஸாம், ஸோ ரொம்ப ஹாப்பி, ஆல் த பெஸ்ட். ப்ராபப்லி தெரில இது என்னோட லாஸ்ட் வீடியோவாக இருக்குமா 12th ஸ்டாண்டர்டுக்கு. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவேன். ஸோ ஸ்டே டியூனட், அதில் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.